ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். முடிவுக்கு வரும் பிரபல சீரியல் உண்மையிலேயே ப்ரைம் டைமில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல். நம்மளோட சன் டிவியில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் சுந்தரி. எஸ், ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. நிறைய பெண்களுக்கு சுந்தரி அப்படின்றவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க கலெக்டர் ஆகிறதுன்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு இந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்த ஒரு சுந்தரி. இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சுந்தரி சீரியல் வந்து எண்டாக போகுது. மிராக்கிள் மீடியா இன்னும் ஒரு சீரியல், புது சீரியல் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த ஒரு தகவல்னால இப்போ சுந்தரி சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அப்டேட். இது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா சுந்தரி சீரியல் இப்போ எண்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. ஏன்னா மறுபடியும் வில்லன் கேரக்டரில் வந்து சுந்தரியோட கணவர் வந்து என்ட்ரி கொடுத்து மறுபடியும் சுந்தரியை வந்து பழிவாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெற்றி சுந்தரி சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துகிட்ருக்கு. சுந்தரியோட மகள் வந்து யார்கிட்ட போவாங்க? அவங்க அப்பா கிட்ட போவாங்களா, இல்லை அம்மா கிட்ட இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படி சீரியலை வந்து என் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஈவினிங் 7 o'clock ப்ரைம் டைமில் நல்லா சூப்பராக ஓடிட்டுருக்கு சீரியல். இப்போ சுந்தரி சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அஃபிஷியலாக சேனலே சொல்லுவாங்க இல்லையா, கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். சீக்கிரமாகவே கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடிஞ்சு கிளைமேக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. சுந்தரி சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.